அஸ்ஸலாமு அலைக்கும். மறுமையில் மனிதனிடம் இறைவன் வினவுவது என்ன? கியாமத்து நாளன்று மனிதனிடம் இறைவன் கேட்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆதமுடைய மகனே, ஆதமுடைய மகனேனா இந்த உலக மக்கள் அனைவரும் நம்ம தான். ஆதமுடைய மகனே, நான் நோயுற்றிருந்தேன், ஆனால் நீ நோய் பற்றி வினவ வரவில்லையே என்று கேட்பான் இறைவன். அப்போ அடியான் வியப்புடன், இறைவனே, இப்படி எவ்வாறு நடைபெறக்கூடும்? நீயோ சர்வலோகருக்கும் இரட்சகன் என கூறுவான். உடனே இறைவன் உன்னுடைய அண்டை வீட்டில் உள்ள என்னுடைய அடியான் நோயிற்றிருந்தபோது நீ நோய் பற்றி விசாரிக்க வரவில்லையே அப்படின்னு சொல்லி கேட்பான். நோயை குறித்து வினவுவதற்கு அவனிடம் நீ சென்றிருந்தால் அவனிடம் நீ என்னை கண்டிருப்பாய் என்று இறைவன் கூறுவான். இதை போன்றே மேலும் ஆதமுடைய மகனே, உன்னிடம் நான் உணவு கேட்டேன், ஆனால் நீ உணவு அளிக்கவில்லை என்று இறைவன் கூறுவான். அச்சமயம் இது எப்படி நிகழ முடியும் என்று வியப்புடன் அடியான் வினவுவான். அதற்கு என்னுடைய இன்ன அடியான் பசியால் உன்னிடம் உணவு கேட்டபோது உனக்கு கேட்டது உனக்கு நினைவில்லையா என்று இறைவன் கேட்பான். பின்னர் ஆதமுடைய மகனே, நான் உன்னிடம் தண்ணீர் கேட்டேனே, ஆனால் நீ எனக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை என்று இறைவன் கூறுவான். அப்பொழுது அவன், இறைவனே, உனக்கு தாகம் ஏது? நீ சர்வலோகத்திற்கும் இரட்சகனாகிய அல்லாஹ் என்று கூறுவான். அதற்கு அடியானிடம் இறைவன், என்னுடைய இன்ன அடியான் உன்னிடம் தண்ணீர் கேட்டபோது நீ கொடுத்திருந்தால் அவனுடன் என்னை நீ கண்டிருப்பாய் என்று சொல்லுவான்ல. அல்லாஹ்வை நேசிக்க விருப்பமுடையவர்கள் அல்லாஹ்வின் அடியார்களை நேசித்தல் வேண்டும், இன்ஷா அல்லாஹ். எனவே நாம் எதை கொடுத்தாலும் அல்லாஹ்விற்காக கொடுக்கிறேன் என்று கொடுத்து நன்மையை பெறுவதற்கு எல்லாமல் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.